பொதுவாக நம்ம வந்து உணவு கட்டுப்பாடுன்னு இனிமேல் உணவில் வந்து கட்டுப்பாடாக இருக்கணும். இந்தந்த உணவில் சாப்பிடக்கூடாது, அந்த ஸ்வீட்டை சாப்பிடக்கூடாது, அல்லது டீ காஃபி இந்த மாதிரி ஐட்டத்தை சாப்பிடக்கூடாது, சோறை குறைவாக சாப்பிடணும். இப்படி ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ அல்லது உணவில் வந்து கட்டுப்பாடாக இருக்கணும். நமக்கு எந்த காரணமும் இருக்காது, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு முன்கூட்டியே வந்து நம்ம வந்து ஒரு எச்சரிக்கையாக இருப்போம், வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி. எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக, எதிர்காலத்தில் நமக்கு சுகர் வந்துடக்கூடாது அல்லது வேறு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறைய உணவுகளை தவிர்த்துட்டு நல்ல உணவுகளை தேடிகிட்டு இருப்போம். அதுதான் உணவு கட்டுப்பாடு. ஏதோ ஒரு வகையில் உணவு கட்டுப்பாடு. இந்த உணவு கட்டுப்பாடு வந்து ஒரு லைட்டாக இருக்கிற வரைக்கும் அது ஒன்றும் தெரியாது. நம்ம கொஞ்சம் இன்னும் அதிகமாக போகிறோம் அப்படிங்கும்போது பெரும்பாலான உணவுகளை நம்ம தவிர்க்கிறோம். நான்வெஜ்ஜு சாப்பிடாம அப்புறம் வந்து பஜ்ஜி, சமோசா, பிஸ்கட்டு, காஃபி, அப்புறம் சோறு, பிரியாணி இந்த மாதிரி ரைஸ் அரிசினால் செய்யப்பட்ட தோசை, இட்லி இப்படி இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வந்து பச்சை காய்கறிகள் அப்படி ரொம்ப சீரியஸாக போகும்போது அங்கே வந்து இன்னொரு விஷயமும் வந்துடும், உண்ணாவிரதம். அப்போ தான் வந்து நம்ம வாழ்க்கையில் இன்னொரு விஷயம் அறிமுகமாகும். என்னதுன்னா உண்ணா நோன்பு. நம்ம வந்து ஒரு உணவு கட்டுப்பாடை தீவிரமாக எடுக்கும்போது தான் உண்ணா நோன்பு என்கிற ஒரு நடைமுறை வந்து நமக்கே அது அறிமுகமாகும். அது வரைக்கும் உண்ணா நோன்பு இருப்பதற்கான அவசியம் என்ன அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து நம்ம உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது தீவிரமாக உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கும் போது தான் நமக்கு வந்து நம்ம மேலே நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், அதிக மன வலிமை அதிகமாகும், மன உறுதி அதிகமாகும். அப்போ தான் வந்து உண்ணா நோன்பு கடைபிடிக்கலாமே அப்படிங்கிற ஒரு 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 அறிவிப்பு வந்து நமக்கு வந்து சேரும். நீ வந்து பரவாயில்லப்பா, நீ வந்து உண்ணா நோன்பு இருப்பதற்கு தகுதியான ஆள் தான், உன்னால் அது முடியும், நம்மளால் முடியும் அப்படிங்கும்போது தான் அதற்கான இதெல்லாம் வரும். அப்போ உண்ணா நோன்பு ஏன் இருக்கணும், அதுக்கான காரணம்லாம் அப்போ தான் நமக்கு தெரியும். நம்ம மென்மையாக உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கிறோம் அப்படிங்கும்போது குறிப்பிட்ட 1-2 உணவுகளை தான் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு உண்ணா நோன்பு ஏன் இருக்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. இருக்கணும், ஏன் உண்ணா நோன்பு வந்து எதுக்காக கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே நமக்கு தெரிய வராது. அதனால் உண்ணா நோன்பு இருக்க வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரி அது நம்மளால் முடியவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து உணவு கட்டுப்பாடை தீவிரமாக கடைபிடிக்கும் போது தான் நம்ம உண்ணா நோன்பு இருக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை நமக்கு வரும். இன்னொன்று வந்து உண்ணா நோன்பு வந்து சிலர் உடம்பை நல்லா குண்டாயிட்டாங்க, அவங்க வந்து சரி உணவு ஒரு வேளை உணவை நம்ம வந்து நிறுத்தி பார்ப்போம், அல்லது வாரத்தில் ஒரு நாள் 24 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்வாங்களா? திடீர்னால அவங்க அந்த முயற்சி செய்யும்போது அவங்களால அது முடியாது. அப்படிங்கும்போது அவங்க வந்து தன்னம்பிக்கை இழந்துருவாங்க, நம்மளால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு நினச்சிருவாங்க. எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது உடனே போயிட முடியாது, ஒரு மாதமாவது ஆகும். நம்ம அதற்காக முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சு திரும்பவும் முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சு கிட்டத்தட்ட நம்மளாலேயும் முடியும் அப்படிங்கிறத நாமளே உணர்கிற அளவுக்கு நாம் அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கு ஒரு மாதமாவது ஆகும். ஒரு மாதம் கழித்து தான் பரவாயில்ல, நாம் அந்த உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். சும்மா எடுத்த எடுப்பில் நான் வந்து உணவு கட்டுப்பாடு இன்னிலேருந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், இன்றைக்கி நான் வந்து இன்னிலேருந்து வாரத்தில் ஒரு நாள் பட்னி அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வந்து இறங்கிட முடியாது. நாம் அதற்காக வந்து முயற்சி செய்யணும், மனதளவில் தயாராகணும். அதற்கான எல்லா விதமான ஒரு தயார் நிலைக்கும் நாம் போகணும். அப்படிங்கிற மனசு வந்து தயாராகிறதுக்கு ஒரு மாதமாவது ஆகும். அதனால் எடுத்த அடுப்பில் நம்ம வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு உண்ணா நோன்புலையோ அல்லது சில உணவு கட்டுப்பாடையோ கடைபிடிச்சிட்டு நாம் தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அதுக்காக நம்ம வந்து தன்னம்பிக்கை இழந்துடக்கூடாது. ஐயோ நம்மளால் முடியாது, உணவு கட்டுப்பாடெலாம் என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அது கஷ்டமாக தான் இருக்கும். படிப்படியாக நம்ம விடாமல் முயற்சி செஞ்சால் நம்ம வந்து உண்ணா நோன்பு அப்படிங்கிற ஒரு இது அல்லது உணவு கட்டுப்பாடு அல்லது உண்ணா நோன்பை உள்ளடக்கிய ஒரு உணவு கட்டுப்பாடு, அந்த ஒரு நிலையை அடைகிறதுக்கு நமக்கு ஒரு மாதம் அல்லது 2 மாதமாச்சும் ஆகும். அதில் நிறைய தோல்வி நடைபெறும். நம்ம நினச்சிருவோம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இன்றைக்கி இப்படி இருக்கணும், நாளைக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனால் நம்ம வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வந்து சாப்பிட்ருவோம். இது மாதிரி தோல்வியெல்லாம் நடக்கும். தோல்வி அடைந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யணும். அப்போ தான் வந்து நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை ஏற்படாத அளவுக்கு நமக்கு தோல்வி நடைபெறும். நம்ம இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிருப்போமோ,
எந்தெந்த உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிருப்போமோ அந்தந்த உணவுகளெல்லாம் சாப்பிட்டுட்ருப்போம். அந்த நேரத்தில் நாம் வந்து நமக்கு ஒரு சபலம் ஏற்பட்டுரும். அப்போ அதுலேருந்துலாம் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சு வரும்போது நமக்கு மன உறுதி அதிகமாகும். திரும்ப திரும்ப போராடும்போது நமக்கு வந்து ஒரு கட்டத்தில் அது வெற்றியாக மாறும். நம்மளால் முடியாது, நம்மளால் இது ரொம்ப கஷ்டம்னு நினச்ச ஒரு விஷயம் அங்கே வந்து நமக்கு எளிதாக மாறும். அப்படி நம்ம உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு நுழைவதற்கு ஓரிரு மாதங்கள் ஆகும். அப்படி நுழைஞ்சதுக்கப்புறம் அதை விட்டு கொடுக்கக்கூடாது. அவ்வளோ ஈஸியாக விட்டுட்டிங்கன்னா திரும்ப தொடர்றதுக்கு 1 மாதம், 10 நாள், 20 நாள் ஆகும். அதனால் ஒரு நிலைப்பாடை பிடிக்கிறீங்க எக்காரணத்து கொண்டும் நீங்கள் உங்களுடைய அந்த உணவு கட்டுப்பாடை வந்து அந்த கொள்கைகளை வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விடாமல் கடைப்பிடிக்கணும். சரி, இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு நம்ம உணவு கட்டுப்பாடாக கடைப்பிடிக்கிறோம், இந்தந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோம். சரி, இடையில ஒரு கல்யாணம் வருது, ஒரு ஃபங்க்ஷன் வருது, சரி இன்றைக்கி மட்டும் நாம் வந்து நம்மளுடைய உணவு கட்டுப்பாட்டை தளர்த்திக்குவோம் அப்படின்னு நினச்சி நம்ம தளர்த்திக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கப்புறம் மீண்டும் அந்த உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 10-20 நாள் ஆகிடும். அதனால் அந்த உறுதியாக கடைப்பிடிக்கணும். கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலையும் உங்கள் உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கணும். ஒரு உணவு கட்டுப்பாடுங்கிறது நீங்கள் வீட்டில் இருக்கும்போது தான் நான் கடைப்பிடிப்பேன், வெளியே போனால் அதை நான் விட்டுருவேன், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் மாறுவேன் அப்படின்லாம் விட்டிங்கன்னா அவங்களால அது முடியாது. எல்லா சூழ்நிலைகள்லையும் நீங்கள் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரியான ஒரு உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கணும். எந்த ஒரு சூழ்நிலைக்கு போனாலும், ஒரு பெரிய ஃபங்க்ஷன், அங்கே நல்ல விருந்து வைக்கிறாங்க, அங்கே போனாலும் நீங்கள் உங்கள் உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மன உறுதி அதிகமாகும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நீங்கள் வந்து உங்களை விட்டு கொடுத்துடக்கூடாது. உங்களுடைய உணவு கட்டுப்பாடை விட்டு கொடுத்துடக்கூடாது. அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா, அதுதான் வந்து உங்களை உணவு கட்டுப்பாடை வந்து கடைப்பிடிப்பதற்கு உங்களுக்கு தேவையான உறுதியை வந்து மன உறுதியை வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு சூழ்நிலைக்கு சில சூழ்நிலைகளில் அங்கே இருக்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஒரு கல்யாண வீடு அல்ல விருந்து வைப்பாங்க, விருந்து நிகழ்ச்சி, அதெல்லாம் பார்த்துட்டு சரி இன்றைக்கி மட்டும் நாம் நம்முடைய உணவு கட்டுப்பாடை தளர்த்திப்போம், நாளையிலேருந்து மீண்டும் ஆரம்பிப்போம் அப்படின்னு நாம் நினச்சி அன்னைக்கு விட்டுருவோம். ஆனால் மறுநாள் அதே மாதிரி நாம் நினச்ச மாதிரி நடக்காது. திரும்பவும் உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 20-30 நாள் ஆகிடும். அதில் 20 நாளாக ஆகிடும். அதனால் வந்து எக்காரணம் கொண்டோம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம் ஒரு உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கிறோன்னா அதை வந்து விட்டு கொடுக்கவே கூடாது. நண்பர்களுக்காகவோ யாருக்காகவோ நம்முடைய கொள்கைகளை நம்ம அந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கொள்கைகளை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அதை வந்து யார் கேட்டாலும் கூச்சப்படாமல், இல்லை நான் இப்படி ஒரு இதில் இருக்கேன் அதை சொல்லி நம்ம உறுதியாக நின்னோம் அப்படின்னா நான் அந்த உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு நமக்கு மன உறுதி அதிகமாகிட்டே இருக்கும்.